much, Karthik sir. So I should definitely say, ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து ஒரு பீரியட் குள்ள கன்ஃபைன் பண்ண முடியும், ஒரு சில ஜான்ராக்குள்ள வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஆனா உங்களை மட்டும்தான் எதுக்குள்ளயுமே அடக்க முடியாது, தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். டாப் ஸ்டார் அப்படிங்கிறது சும்மா வார்த்தையாக்க மட்டும் இல்ல, எவ்வளவோ ஆண்டுகள் கடமை இன்னைக்கும் ட்ரூலி இந்த டாப். ஸோ எங்களுடைய டாப் ஸ்டார் பிரசாந்த் சருக்கு மீட் அண்ட் ஐ விஷ் யூ a very happy birthday and in the moment is for all of us to celebrate once again. ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய அடுத்த படத்தினுடைய டைட்டிலை ரிவீல் பண்ணிருக்கீங்க, அப்பாவினுடைய டிரெக்ஷன்ல ஒர்க் பண்றீங்க. how is it sound to you? எவ்வளவு நல்லா இருக்கு இந்த நிகழ்வு உங்களுக்கு? இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான பர்த்டேயா இருக்கு. என்ஜாயிங் எவ்ரி செகண்ட். இது வந்து எப்பவுமே ஃபேமிலியா இருக்கிற ப்ரெஸ்ஸும் ஃபேன்ஸும் உங்கள் அனைவருக்குள்ள கொண்டாடுறது வந்து ஒரு தருணமாக இருக்கும். அந்த தருணத்தில் வந்து என்னுடைய அடுத்த படம் லான்ச், டைட்டில் ரிவீல், ரஞ்சன் த அட்வொகேட். அண்ட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா வந்து இந்த லான்ச் இவ்வளோ கிராண்டாக நடந்தது காரணமாக இருந்த நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் அனௌன்ஸ், இந்த ரிவீல் அனௌன்ஸ் பண்ண மிகப்பெரிய ப்ரொடியூசர் திரு தானு சார் அவர்களுக்கும், திரு விக்ரமன் சார், திரு தானு சார் அவர்களுக்கும், திரு வெற்றிமாறன் சார் அவர்களுக்கும், அண்ட் நிறைய பேர் வந்தவங்களுக்கு திரு கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்களுக்கும், சரண சார் அவர்களுக்கும், முக்கியமாக என்னுடைய நண்பன் திரு விஷால் சார் அவர்களுக்கும், அப்புறம் திரு எஸ்கே பிக்சர் சம்பத்குமார் அவர்களுக்கும், டாடா டைரக்டர் கணேஷ் கே பாபா அவர்களுக்கும், அண்ட் இதில் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக மாறின காரணம், அந்த முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைவ் ஸ்டார் செந்தில் குரூப்பில் வந்து மிஸ்டர் செந்தில் சார், திரு கல்யாண் சார், அவங்க ஏற்கனவே அவங்க ஃபேமிலியில் 2 ஹீரோஸ் இருக்காங்க. இப்போ 3ஆவதாக கதிரவன் சார், அவருடைய டைனமிக் யங் ஹரி அந்த படத்தில் வந்து லான்ச் ஆகுறாரு, இஸ் கெட்டிங் டெபியூட்டட். அண்ட் வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் எனக்கும் அப்பாவுக்கும் டு லான்ச் ஹரி. And he's a very dynamic youngster. ரொம்ப டெடிகேட்டடாக இருக்காரு. அண்ட் அவர் கூட சேர்ந்து என்னோட கோஸ்டார் தேவானி மேடம், அவங்களோட டாட்டர் பிரியாங்கா அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஸோ such a pleasure to have such a nice young talented people getting launched under my டைரக்டர் திரு தியாகராஜ் சார் அவர்களுடைய டைரக்ஷனில் கெட்டிங் லான்ச்ட். அண்ட் ஒரு அப்பாவுக்கு பெருமையான விஷயம் என்னன்னா, when the son is standing and talking in front of the stage, அதோட முக்கியமான ஒரு தருணம் வந்து அந்த சன் வந்து லான்ச் ஆகும்போது, இப்போ கதிரவன் சாரோட ஃபீலிங் எனக்கு தான் தெரியும். ரொம்ப அருமையான ஃபீலிங் அது. the entire world is watching the son. அதே மதருக்கும் the entire world is watching the daughter. எனக்கும் எங்கள் அப்பா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் த த்ரீ ஆஃப் us share the same thing, lineage. எங்கள் ஃபேமிலியில் சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் ஹியூஜ் ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியில் இந்த அருமையான தருணம் அது. announcing a new movie, shooting is in progress. இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆக்டர்ஸும் வெரி பர்சனல் அண்ட் டியர் டு அஸ். அது சத்யராஜ் சார் இருக்கட்டும், நம்ம ஆர்கே சுரேஷ் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜயகுமார் சார், அப்புறம் தேவனி மேடம் அண்ட் ஆதிரா மேம், அதுக்கப்புறம் தலைவாசல் விஜய், அதாவது ஒரு என்டையர் ஸ்டார் பட்டாளம் இருக்குது, மைம் கோபி, அது மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஹியூஜ் ஸ்டார்ஸ். எல்லாமே ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும், இப்போ அந்த காலில் அப்படியே நான் படம் பண்ணும்போது ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அப்படின்னு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய படத்தை இன்னும் பெருசாக அப்படி காட்ட முடியும் அப்படின்னு காட்டுதான் அந்தகன். அதே மாதிரி இப்போ இந்த படமும் இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் மூவி. ஸ்கேலே ரொம்ப கிராண்டாக இருக்கும். அந்த கிராண்ட்னஸ் தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கேஸ்ட் இவ்வளோ பெருசாக இருக்காங்க, இவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கும் போது அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வந்து க்ரூவும்
we have cameraman Ravi Adar sir, a dear friend of mine, and we also have Senthil Raghavan. முக்கியமாக வந்து ஒரு முக்கியமான பில்லர் வந்து ஜிவி பிரகாஷ், அவருடைய மியூசிக். அண்ட் அதுக்கும் மேலே வந்து இதுக்கு எல்லாமே வந்து கூட பெரிய சப்போர்ட்டாக கதிரசன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பட் எங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்த்தது ஒரே ஒரு மனிதர், அதோடைய அப்பா டைரக்டர் தியாகராஜன் சார் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் அப்பா. ஏன்னா நீங்கள் தான் இப்போ எல்லாரும் அப்பா அப்பா சொன்னால் எனக்கு ஒரு புறமையாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் என் அப்பா. ஓகே, இருந்தாலும் I'm so happy that everyone is loves you so much. Thank you so much for always being with me. And this film வந்து அப்பான்னு ஒரு ஸ்தானத்தை அந்தான்னு பார்த்து டைரக்டரை பார்க்கும்போது இட்ஸ் ஃபேபுலஸ் டைரக்டர். அவரே நடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். He knows how to treat artists. He knows how to treat everyone separately. அதே மாதிரி டெக்னீஷியனை பார்த்தீங்கன்னா he always in the top and take the next என்ன சொல்லிட்டு. ஸோ அவரோட டைரக்ஷன் நடிக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். அண்ட் ரஞ்சன் த அட்வொகேட் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படமாக வந்து அமையும். அது வந்து லுக் வைஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப பெருசாக கிராண்ட் ஸ்கேலில் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும், தரமான படமாக இருக்கும். முக்கியமாக என்னோடய பர்த்டேக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட ஆதரவு எப்பவுமே எனக்கு இருக்குது. உங்கள் அன்பு உங்ககிட்ட இருக்குது. அதேமாதிரி ஃபேன்ஸோட அன்பு என்கிட்ட எப்பவுமே இருக்குது. ஆல்வேஸ் my fans, I love you. Thank you so much for always being with me. Love you all and see you soon in the theaters. Thank you so much பிரசாந்த் சார். வாழ்த்த வயதிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you very much. So ரஞ்சன் படத்தினுடைய காஸ்ட் மற்றும் crew members எல்லாரும் மேடைக்கு வந்துடலாம். சார், காஸ்ட் அண்ட் க்ரூ போட்டோ முடிச்சதுக்கு அப்புறம் இண்டிவிஜுவலி நீங்க வந்து பிரசாந்த் சாரை வாழ்த்துட்டு தியாகராஜன் சாரை வாழ்த்துட்டு நீங்க போகலாம். ஸோ இப்போ முதல்ல போட்டோ எடுத்துடலாம். I would like to have the entire cast and thank you so much for the picture. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான், சாப்பிட போயிடலாம். கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா வந்திருக்கும் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்னைக்கு வந்து இங்கே விழாவை சிறப்பித்த அனைத்து டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்ல மொத்தமாக சொல்லிக்கிற நேரம் இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டு, அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். நம்ம போய் சாப்பிடலாம்.